ஹாய். லவ்ல எப்பவும் ஹாப்பி எண்டிங்ஸ் இருக்குமான்னு கேட்டா இல்ல. சில டைம் அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் இருக்கும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறாங்க. அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் அப்போ அவங்க 2 பேருமே சேம் காலேஜ். ஸோ ட்ரெயின்ல 2 பேரும் ஒன்னா தான் போறாங்க, ஒன்னா தான் வராங்க. காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் அவங்க கூட எல்லாம் போகாம இவன் கூட தான் எப்பவுமே வீட்டுக்கு வருவா. 2 பேருக்கும் லவ் இருக்கு. எங்க சொன்னா முன்ன மாதிரி பேசாம போயிருவாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமோன்னு 2 பேருமே சொல்லிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு ஃபுல்லா இவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க. தேர்ட் இயர் லாஸ்ட்ல கண்டிப்பா பிரிஞ்சுதான் ஆகணும், அதனால எப்படியாச்சும் லவ் சொல்லிடணும்னு 2 பேருக்குமே ஆசை. சோ ஒரு நாள் செம்ம மழை, ட்ரெயின் வரவே இல்ல, ரொம்ப லேட் ஆகிட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப நேரமா பேசிக்கிறாங்க. அப்போ லவ் சொல்லலாம்னு போகும்போது ட்ரெயின் வந்துருச்சு. எதுவுமே சொல்லிக்கல, அப்படியே கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ் போகலான்னு அவன் புக்கை எடுக்கிறான். கீழே ஒரு பேப்பர் விழுது. என்னன்னு எடுத்து ரீட் பண்ணா, நான் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை சொன்னா எங்க முன்ன மாதிரி என்கிட்ட பேசாம போயிருவோன்னு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த பேப்பரை அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நினைச்சுக்கோ. அதுவே உனக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கா. அவனும் காலேஜுக்கு போகும்போது அழகா கிளம்பி அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டை கொண்டு போறான். ஸ்டேஷன்ல நிக்கிறான், அவளை காணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், ட்ரெயின் கூட வந்துட்டு, ஆனாலும் அவளை காணோம். என்ன பண்ணன்னு தெரியாம அங்கேயே வெயிட் பண்றான். கிட்டத்தட்ட 1 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. போன் பண்ண ட்ரை பண்றான், ஸ்விட்ச் ஆஃப். ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா இன்னைக்கு அவ காலேஜ்க்கே வரலன்னு சொல்றாங்க. சரி நெக்ஸ்ட் டே வருவான்னு அவனும் ஈவினிங் வர ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறான். மார்னிங் அதே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வந்து சாக்லேட்டோட நிக்கிறான். ஆனா அவ வரவே இல்ல. என்னன்னு டைரக்டா வீட்டுக்கே போய் பாத்துடலான்னு வீட்டுக்கு போறான். அங்க அவளோட அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சேடா ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னு கேட்டா அவ காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரும்போது மலையில வேகமா வந்த பைக் இவ மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. நிஜமாவே அவ இறந்து போகணும்னா ஏன் இவன் கிட்ட லவ்வ சொல்ல வைக்கணும், அப்புறம் ஏன் 2 பேரையும் சேர விடாம பிரிக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல.